जानकीकान्तस्मरणं जय जय राम राम। प्राणवल्लभा मां परिपाहि परमकृपालय स्वमेव प्राणवल्लभा मां प्राणवल्लभा
प्रियदर्शना ते दिव्यां लीलां पश्यतु ராகவ சதகம் என்கின்ற கிரந்தத்துல என்னுடைய தாத்தா அருளி செய்திருக்கிற பாட்டு இது, கீர்த்தனை இது. இது சீதை ராமர் காட்டுக்கு கிளம்பும் பொழுது நானும் உங்களோடையே வருவேன் என்று சொல்லிண்டு கிளம்புற இடம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றா, द्युमत्सेन सुतं वीर सत्यवन्तं मनोव्रतां सावित्रीम् इव मां विद्धि त्वम् आत्मवशवर्तिनी. எப்படி சத்யவான் சாவித்ரி அனுசரிச்சு எப்படி சாவித்ரி சத்யவான் அனுசரிச்சு சத்யவான் பின்னாடியே போனாலோ அதே மாதிரி நான் உங்க பின்னாடியே வருவேன் காட்டிற்கு என்று சீதை சொல்லுகிற அழகு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, சாவித்ரி சீதைக்கும் ஆதர்ஷமாக இருக்கக்கூடிய பதிவிரதை. அப்பேற்பட்ட சாவித்ரியினுடைய கதை அதை இன்றைய தினம் இப்பொழுது பார்க்கலாம். சாவித்ரியினுடைய உபாக்கியானம் அது மகாபாரதத்துல வருது. சாவித்ரியினுடைய உபாக்கியானம் மேல பார்க்க போறோம். आसीन् मद्रेषु धर्मात्मा राजा परमधार्मिकः ब्रह्मण्यश्च महात्मा च सत्यसन्धो जितेन्द्रियः. மத்ர தேசத்துல ராஜா இருந்தார். அஸ்வபதி என்கின்ற பெயர் கொண்ட ராஜா. அவர் பெரிய பிரம்மண்யன், பெரிய வேதவித்து, பிரம்மண்யஷ்ச பெரிய மகாத்மா, சத்யசந்தர் மகாத்மா ச சத்யசந்தோ ஜிதேந்திரியः இந்திரியங்களை ஜெயித்தவர். புத்வா சதசஹஸ்ரம் ச சாவித்ர்யா ராஜசத்தமஹ ஷஷ்டே ஷஷ்டே ததா காலே பபூவ மிதபோஜனஹ. அவருக்கு புத்திரபாகியம் கிடையாது. வெகு காலங்களுக்கு சாவித்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சாவித்ரி ஜபம் அப்படின்னா காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திர ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி வெகு வருஷங்களுக்கு, பல வருஷங்களுக்கு காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தார். பல வருஷங்களுக்கு விரதம் உபவாசங்கள்ல அப்பப்போ இருந்துட்டு இருந்தார்.
அப்படி இருந்த இந்த அஸ்வபதி மகாராஜாக்கு இந்த அஸ்வபதி மகாராஜாட்ட சந்தோஷப்பட்டு சாவித்ரி தேவி தர்சனம் கொடுத்தா. ரூபிணி துததாராஜன் தர்ஷயாமாசதம் நிருபம் அக்னிஹோத்ராத் சமுத்தாய ஹர்ஷேன மஹதான்விதா. அவருடைய அக்னிஹோத்திரத்திலிருந்து வெளிவந்தாள். அஸ்வபதி மகாராஜாக்கு தர்சனம் கொடுத்தா. சொன்னா, பிரம்மண்யஷ்ச பிரம்மச்சரியேன சுத்தேன தமேன நியமேன ச சர்வாத்மனா ச பக்த்யா ச துஷ்டாஸ்மி தவ பார்த்திவ பிரசாதாத் சைவ தஸ்மாத் தே ஸ்வயம் புவிஹிதாத் புவி கன்யா தேஜஸ்வினி சௌம்ய க்ஷிப்ரமேவ பவிஷ்யதி. உங்களுடைய பிரம்மச்சரியத்தினால, உங்களுடைய நியமத்தினால, உங்களுடைய தபசினால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால இந்த சந்தோஷத்தினால உங்களுக்கு ஒரு வரம் தந்தேன். புத்திரபாகியம் இல்லைன்னு தபஸ் பண்ணார் இல்லையா, உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறப்பாள், அவள் என்ன போலேயே இருப்பாள் என்று சாவித்ரி தேவியினுடைய வரம். பின்னாடி பிறக்க போற குழந்தை சாவித்ரி தான் பிறக்கிறா. அப்பேற்பட்ட தெய்வ குழந்தை அஸ்வபதி மகாராஜாக்கு பிறக்க போறா என்று சொல்லி சாவித்ரி தேவி மறைந்தாள். இந்த பக்கம் அஸ்வபதி மகாராஜாக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தாள். சா விக்கிரகவதீவ ஸ்ரீஹி வியவர்தத நிருபாத்மஜா ரூபிணி துததாராஜன் யௌவனஸ்தம் உபாஸ்ருதா. அப்படி இருந்த இந்த சாவித்ரி நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக வளர்ந்துட்டு வந்தா. தவிழ்ந்தா, தளர்நட நடந்தா, இங்க பேசினா. இப்படி வளர்ந்துட்டே வந்தவள் பால்ய காலத்தை கடந்து யௌவனத்தை அடைந்தாள். யௌவனத்தை அடைந்ததும் மதோபோஷ்ய சிரஸ்நாதா தேவதாமபிகம்ய சா உத்வாக்னிம் விதிவத் விப்ராண வாசயாமாஸ பர்வணி. அப்படி யௌவனத்தை அடைந்த பின் மங்கள ஸ்நானம் செய்தவளாக அக்னியை வளர்த்தாள். வைதிகாலுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணிட்டு அங்கேருந்து அவளுடைய அப்பா பக்கத்துல வரா. ததா சுமனசேஷாஹ பிரதிகிருஹ்ய மகாத்மனஹ பிது சமீபம் மகமத் தேவி ஸ்ரீரிவரூபிணி. அப்படி சாவித்ரி வந்ததும் சாவித்ரிய பார்த்தா அவ அப்பா சொன்னா, சாவித்ரி, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு வந்துடுது. கல்யாணம்னு பண்ணணும், ஸ்வயம்பரமாக பண்ணலாம். நீ உனக்கு தேர் கொடுக்கிறேன், உனக்கு பணிப்பெண்கள் கொடுக்கிறேன், படை வீரர்களை கொடுக்கிறேன். இந்த தேர்ல ஏறிண்டு போய் உனக்கு என்ன பர்த்தா வேணுமோ அவரை நீயே வரிப்பாயாக என்று அஸ்வபதி மகாராஜர் சாவித்ரிய பார்த்து சொல்றார். புத்திர பிரதான காலஸ்தே நச்ச கஷ்டித் வ்ருணோதி மாம் ஸ்வயம் அன்வெச்ச பர்த்தாரம் குணைஹி சத்ருஷம் ஆத்மனஹ. அப்படி நீயே போய் உன்னுடைய பர்த்தாவை வரித்துண்டு வருவாயாக, உனக்கு என்ன பர்த்தா வேணுமோ அவரை நீயே வரிப்பாயாக என்று சொல்லி அஸ்வபதி மகாராஜர் சாவித்ரிய அனுப்புறார். இந்த சாவித்ரி தேர்ல எழுந்தருளி அங்கேந்து வரா. தன்னுடைய படை வீரர்கள், பணிப்பெண்கள் எல்லாரையும் அழைச்சிண்டு வரா. பல தேசங்கள், பல நகரங்கள், பல ராஜ்யங்களை கடந்து கடைசியா ஒரு காடு. அந்த காட்டுல ஷால்வ தேசத்து ராஜா துயுமத்சேனர்னு பேரு. அந்த துயுமத்சேனர் ராஜ்யத்தை இழந்தவராக அங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்கார்.
ரொம்ப நாட்கள் முன்னாடி ராஜ்யத்தை இழந்துட்டார். அவருக்கும் கண்ணு தெரியாது, அவருடைய பத்னிக்கும் கண்ணு தெரியாது. 2 பேருமா அங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பிள்ளை சத்யவான் என்று பேர். சத்யவானும் நன்னா அவ அப்பா அம்மாவையும் நன்னா பார்த்துண்டு காட்டுக்கு போய் விறக வெட்டி அதை வித்து சம்பாதிக்க கூடியவர். இப்படி அவ அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கார். இப்படி அந்த பயங்கரமான காட்டுல இந்த சத்யவானை பார்த்ததும் சாவித்ரி நினைச்சா, இந்த சத்யவான் தான் என்னுடைய பர்த்தாவா அமையணும் என்று நினைச்சா. இப்படி நினைச்சு திரும்பி ஆத்துக்கு வந்துட்டா. இது ஒரு பக்கம் நடக்க, அஸ்வபதி மகாராஜாவுடைய கிரகத்துக்கு அன்னைக்கு அதிதி நாரதர் வந்திருக்கார். நாரதர் அஸ்வபதியோட ஏதோ பேசிட்டு இருந்த சமயம், அதே சமயமா சாவித்ரி உள்ள நுழைஞ்சா. யாருப்பா இது? நம்ம பொண்ணா? ஆமா, நம்ம பொண்ணு சாவித்ரின்னு பேர். ஆஹா, அருமை, எவ்வளோ தெய்வ குழந்தை, அப்படியே தெரியறது இவ தெய்வ குழந்தை அப்படின்னு. எங்கம்மா போயிட்டு வர? இல்ல, நான் தான் அமிச்சேன். எதுக்கு அமிச்சேன்? உன்னுடைய பர்த்தாவை நீயே வரிப்பாயாக என்று சொல்லி அமிச்சிருந்தேன், அதுக்காக போயிட்டு வந்திருக்கா. வரிச்சையா? உனக்கு பர்த்தாவை வரிச்சையா? வரிச்சேன். சாவித்ரி சொல்றா, வரிச்சேன். துமத்சேனனுடைய பிள்ளையாகிய சத்யவான என்னுடைய பர்த்தாவாக வரிச்சேன். ஆஹ், அருமை, எவ்வளோ நல்ல குழந்தை தெரியுமா சத்யவான். சத்யவான போல தர்மாத்மா உலகத்துல உண்டா? அவ்வளோ நல்லவன். அந்த குழந்தை அவ அப்பா அம்மாவையும் நன்னா பார்த்துப்பான். அப்படி இருக்க குழந்தை நன்னா குடும்ப வாழ்க்கை வாழுவான் நீ கல்யாணம் பண்ணிண்டா. ஆனா இவ்வளோ இருந்த பொழுதிலும் ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறை? இல்ல, அது இன்னும் 1 வருஷத்துக்கு தான் சத்யவான் வாழ்வான். 1 வருஷத்துக்கு மேல சத்யவானால இருக்க முடியாது. இது விதி சத்யவானுக்கு. அப்படியா? நல்ல வேளை நாரதர் வந்திருக்கேள், அதனால சொன்னேன். அஸ்வபதி சொல்றார், நல்ல வேளை நீங்க வந்திருக்கேள், அதனால சொன்னேன். இல்லைன்னா இந்த சாவித்ரியை நான் சத்யவானுக்கு கொடுத்திருப்பேன் தெரியாம. சாவித்ரி, நீ போவையாம்மா, வேற யாராவது வரிச்சுண்டு வா. சத்யவான வரிக்க முடியாதுமா, ஏன்னா அவர் 1 வருஷத்துல போயிடுவாராம். நல்ல வேளை நாரதர் சொன்னாரோ, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அஸ்வபதி சொல்றாரு. இப்படி அஸ்வபதி சொன்னதும் சாவித்ரி சொன்னா, என்ன நீங்களே இப்படி சொல்லலாமா? ஆமா, சத்யவான் 1 வருஷத்துல போயிட்டாதான் என்ன? நான் சத்யவான தான் வரிச்சேன். சத்யவான என்னைக்கு நான் வரிச்சுட்டேனோ அன்னைக்கு மனசுனால கூட இன்னொருத்தர தொடமாட்டேன். அதுதான் என்னுடைய பாதிவிரத்தியத்தினுடைய பிரபாவம். என்னைக்கு நான் ஒரு நாள் சத்யவான் தான் எனக்கு பர்த்தான்னு வரிச்சுட்டேனோ அன்னைக்கு வேற ஒருத்தனை பார்த்தேன் மாமா. சரி வேற ஒருத்தன், சரி வேற ஒருத்தன், அப்புறம் நான் வேற ஒருத்தனை வரிச்சுன்னு வரேன், அப்புறம் வேற ஒருத்தன், அப்புறம் வேற ஒருத்தன் அப்படின்னு நான் போக மாட்டேன். அப்படின்னு போகக்கூடியவள் நான் இல்லை அப்படின்னு சாவித்ரி சொல்றா. இப்படி சாவித்ரி சொன்னதும், என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிறையே, சத்யவான் இன்னும் 1 வருஷம் தான்மா இருப்பார். அது 1 வருஷமா இருந்தாலும் பல வருஷங்களா இருந்தாலும் அவர் தான் எனக்கு பர்த்தாவா வரணும். நான் வரிச்சாச்சு, அவர் தான் எனக்கு பர்த்தாவா வரணும் என்று சாவித்ரி சொல்றா. இப்படி சொன்னதும் அஸ்வபதி பார்த்தார். சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒண்ணு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நாரதர் வந்திருக்கார், அவர் தான் குரு, அவர்கிட்ட கேட்போம். அவர் என்ன சொல்றாரோ அதையே பண்ணுவோம். சரி, அஸ்வபதி நாரதரை பார்க்க, நாரதர் சொன்னார், சாவித்ரி இதுதான் குருன்னு பேரு, சொல்லிட்டு போயிருக்கலாம் 1 நிமிஷத்துல. என்னம்மா இதெல்லாம் ஏதோ வாயில வந்ததை வளரின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம குருஸ்தானத்துல இங்க இருந்து நாரதர் சொல்றார் சாவித்ரியை பார்த்து, சாவித்ரி உனக்கு சத்யவானதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா, அப்போ சத்யவானுக்கே பண்ணி வைங்கோ என்று சொல்றார் நாரதர். இப்படி சொன்னதும் அஸ்வபதி மகாராஜா அங்கேருந்து காட்டுக்கு வந்து துமத்சேனரோட பேசுறார். சாவித்ரி என்னுடைய குழந்தை உங்களுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. உடனே துமத்சேனன் சொல்லியிருக்கலாம், ஆஹா இல்ல எங்கேயோ பொண்ணு கிடைச்சா சரிதான், அதுவும் பெரிய ராஜ்யத்தினுடைய ராஜகுமாரி பொண்ணாக கிடைக்க போறா, ராஜ்யத்தெல்லாம் இழந்து இருக்கோமே அப்படிங்கிற சமயம், அந்த சமயமா இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து குழந்தை கிடைக்கிறா, நல்லதா போச்சு, செட்டில் ஆச்சு, எல்லாமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சிருந்தாருன்னா சொல்லியிருக்கலாம். ஆனா துமத்சேனர் அஸ்வபதி மகாராஜாவை பார்த்து சொன்னார், இல்ல நீங்க என்ன இப்படி சொல்றேன்? சாவித்ரி ஏதோ குழந்தை,
அவ சொல்ற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். குழந்தை சொல்றாளேன்னு பண்ணாதீங்கோ. நாங்க ராஜ்யத்தை இழந்திருக்கோம், காட்டுல வந்து இருக்கோம். காட்டுல பெரிய ராஜகுமாரி எப்படி வாழ்வா? சுகுமாரி சுகோச்சிதான் தானே இருக்கணும். அப்போ அந்த சுகத்துக்கு ஈடானவள் அவள், அர்ஹத்தை உடையவள். அப்போ இப்படி காட்டுல வந்தெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். அதனால என்ன அப்படின்னா வேற ஒருத்தர பாருங்கோ நீங்க என்று தியுமத்சேனன் சொல்ல, அஸ்வபதி மகாராஜர் தியுமத்சேனனை சமாதானப்படுத்துறார். சாவித்ரி உங்களை சத்தியவானதான் பண்ணிப்பேன் என்று சொல்லறா. அதனால சத்தியவானுக்கு தான் சாவித்ரியை கொடுக்கணும். அதனால சாவித்ரியை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று சொல்ல, உடனே அந்த கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த நாள் அன்னைக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாண நாள் வருது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆறுது. ஜம்முன்னு கல்யாணம் ஆறுது. 2 பேரும் கல்யாண தம்பதிகளாக புதுசா கல்யாணமானவளாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கா. அந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. சாவித்ரியோ ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்ப ஸ்திரீ. அவ மாமியார் மாமனார் எல்லாரையும் நன்னா பாத்துக்கிறா, பர்த்தாவை நன்னா பாத்துக்கிறா. எப்போ என்ன வேணுமோ எந்த சமயத்துல வேணுமோ எல்லாம் எடுத்து கொடுக்குறா. நல்ல பொண்ணா இருக்கா. ஆஹா, மாமியாருக்கு சந்தோஷம், மாமனாருக்கு சந்தோஷம். இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காளே, என்ன பெரிய பாக்கியம் பண்ணோம் நம்ம, இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காளே அப்படின்னு 2 பேருக்கும் சந்தோஷம். சத்தியவானுக்கும் ரொம்ப சந்தோஷம். சாவித்ரி அடைஞ்சு, சாவித்ரிக்கு ரொம்ப சந்தோஷம். சத்தியவான் அடைஞ்சு நான் நினைச்ச பர்த்தாவை நான் அடைஞ்சேனே, எவ்வளவு சந்தோஷம் எனக்கு என்று சாவித்ரிக்கு. சத்தியவானும் சாவித்ரியும் வாழ்ந்துண்டு வரா. தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய நடத்திண்டு வரா. சாவித்ரிக்கோ என்ன அப்படின்னா மனசுல போயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா 12 மாசம், 1 வருஷம் சொன்னார் இல்லையா? 1 வருஷம் தான் சத்தியவான் இருப்பார். 12 மாசம், 1 மாசம் ஆயிடுச்சு. கல்யாணமாகி 1 மாசம் ஆகுது. அப்போ இன்னும் 11 வருஷம் தானா? கல்யாணமாகி 2 மாசம் ஆகுது. இன்னும் 10 வருஷம் தானா? எனக்கு இன்னும் 10 மாசம் தானா? எனக்கு இந்த சந்தோஷம் இன்னும் 10 மாசம் தானா? கல்யாணமாகி 11 மாசம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த சந்தோஷம், இந்த குடும்ப வாழ்க்கை எல்லாம் இன்னும் 1 மாசம் தானா? இன்னுமே சத்தியவான் என்னோட இருக்க மாட்டாரா? இன்னும் 1 மாசம் தானா இந்த சந்தோஷம் எனக்கு? ஆச்சு. நாளான்னைக்கு சத்தியவான் கிளம்ப போறார் அப்படிங்கிற நாள் வந்துருது. நாளான்னைக்கு தானா? இன்னும் 2 நாள் தானா? ஆஹா, நாளைக்கு கிளம்ப போறார் சத்தியவான், நாளைக்கு கிளம்பிடுவார் அப்படின்னதும் சாவித்ரி அங்கேருந்து அவளுடைய மாமியார்கிட்ட வந்தா, நான் இன்னைக்கு காஷ்ட மௌனம் இருக்க போறேன். என்னம்மா காஷ்ட மௌனம்லாம் என்னத்துக்கு? விரதம் உபவாசம்லாம் நீ இருக்க கூடாது, பெரியவா யாராவது இருக்கணும், இந்த வயசுல இருக்க கூடாது, சரியா? நாங்கள்லாம் இருப்போமா, நீ இருக்க வேண்டாம், எதுக்கு காஷ்ட மௌனம் அப்படின்னு மாமியார் கேட்க, சாவித்ரி சொன்னா, அது எனக்கு என்னவோ தோன்றது, இன்னைக்கு மௌனமா இருக்கணும், காஷ்டத்துல இருக்கணும் அப்படின்னு. அதனால நான் இருக்கேன். நான் என்னைக்காவது கேட்டிருக்கேனா தினம் உபவாசத்துல இருக்கேன்னு கேட்டிருக்கேனா? இன்னைக்கு ஏதோ 1 நாள் தானே கேட்கிறேன், என்ன ஒடுங்கும். எனக்கு ஏதோ மனசுல தோன்றது. சரி, நீ எப்பவுமே இப்படிலாம் கேட்க மாட்ட, இன்னைக்கு ஈரேன் அப்படின்னு சொல்லிட்டா அவ மாமியாரும். அன்னைக்கு சாவித்ரி காஷ்ட மௌனத்துல இருக்கா. காஷ்ட மௌனம் அப்படின்னா அன்ன ஆகாரம் கிடையாது, ஜலம் கிடையாது, ஒரு இடத்த விட்டு நகர மாட்டா, தபஸ்ல கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் இருப்பா. சவிதாவை நோக்கி தபஸ், சூரியனை நோக்கி தபஸ். அப்படி பண்ணிட்டு சாவித்ரி தேவி சாவித்ரி இருக்காளாம் தபஸ்ல. அன்னைக்கு சாவித்ரி யாராலையும் அணுக முடியல, யோகேஸ்வரிய போல இருக்கா, அப்படியே தபஸ்வினிய போல இருக்கா சாவித்ரி. தக 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 ஜகன் ஜொலிக்கிறாளாம். யாராலையும் சாவித்ரியினுடைய தபஸ பங்கம் பண்ண முடியல. தபஸ் வேண்டாமே அப்படின்னு சொல்லணும்னு அணுக கூட முடியலையாம். அப்படி இருக்கா இன்னைக்கு சாவித்ரி. அப்படி தபஸ்ல இருக்கக்கூடிய சாவித்ரி அன்னைக்கு அன்ன ஆகாரம் இல்ல, தூக்கம் கிடையாது, ஜலம் கிடையாது, எதுவும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி முழுக்க போறது, தூக்கம் இல்லாம தபஸ்ல இருக்கா சாவித்ரி. அடுத்த நாள் கார்த்தால ஆனதும் அங்கேருந்து வந்து ஸ்நானம் பண்ணி சமையல்கள்லாம் பண்ணி மாமியார் மாமனார் பர்த்தா எல்லாருக்கும் பரிமாறி
எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சாவித்ரி. அந்த சமயமா சாவித்ரியினுடைய மாமியார் சாவித்ரிய பார்த்து சொன்னா, சாவித்ரி நேற்றுக்கு முழுக்க உபவாசம் இருந்திருக்கிய ஒன்னும் உட்காந்துக்கோமா, சாப்பிடு, எப்பவுமே சாப்பிடுவியோ, ஏன் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை, நேற்றுக்கு முழுக்க உபவாசம் வேற இருந்திருக்க, உட்காந்துக்கோ சாப்பிடு. இல்லம்மா, அது கொஞ்சம் வேலை இருக்கு உள்ள, நான் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன், கவலைப்படாதீங்கோ, முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு அன்றைய தினம் சத்யவான் கிளம்ப போறார். காட்டுக்குள்ள போய் விறகெல்லாம் வெட்டிண்டு வரணும். அதுக்காக கிளம்பிட்டு இருக்கார் சத்யவான். கிளம்பக்கூடிய சத்யவான் அவரை நிறுத்தினா சாவித்ரி, சத்யவான் நானும் உங்களோட வருவேன். ஏமா, காடெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும், காட்டுக்குள்ள ஏன் வரணுங்கிற? இல்ல, என்னவோ எனக்கு இன்னைக்கு உங்களோட வரணும் போல இருக்கு, தினம் உங்களோட வருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் நானு. என்னவோ இன்னைக்கு ஒரு நாள் தானே கேக்குறேன், அந்த காட்டுக்கு அழிச்சுன்னு போங்கோளே. அவ மாமியார் அங்க உட்காண்டிருந்தா. அவ சொன்னா, என்னப்பா தினம் கேட்டுட்டு இருக்காளா, அடம் பிடிக்கிற பொண்ணா அவ, தினம் கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம், ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்கு அழிச்சுன்னு போனா எதுவும் தப்பு இல்லை, அழிச்சுன்னு போ அப்படின்னதும் சத்யவான் சாவித்ரி அழைச்சுண்டு அந்த காட்டுக்கு வரார். காட்டுக்கு வந்தா இன்னைக்கு சத்யவானுக்கு உற்சாகம், சாவித்ரி வந்திருக்கா நம்மளோட, சாவித்ரிக்கு காட்டையே காமிச்சிடணும் அப்படின்னு உற்சாகப்பட்டு அங்கே இந்த சத்யவான் சாவித்ரி அழைச்சின்னு வரார். சாவித்ரி, அங்க பாத்தியா, இதுதான் காட்டு அருவி, இப்படிதான் ஓடும், காட்டுல ஆறு எப்படி ஓடுறது பாத்தியா, இங்க பாரு சாவித்ரி, அந்த மந்தையா மான் ஓடுறது பாத்தியா, உன்னை பாக்குறது, அது ரெண்டும் கொஞ்சிக்கிறது, நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறது, அது ரெண்டும் கொஞ்சிக்கிறது, எப்படி ஓடுறது பாத்தியா. அங்க பாரு சாவித்ரி, இந்த மரம் பார்த்திருக்கியா, இந்த மரம் இப்படி வளைஞ்சிருக்கு, இந்த மரம் பார்த்திருக்கியா, இது ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு, வளைஞ்செல்லாம் இல்ல அப்படிங்கிறார், இப்படிங்கிறார், அப்படியே எல்லாத்தையும் காமிச்சுட்டு வந்துட்டு இருக்கார் சத்யவான். சாவித்ரிக்கும் என்ன அப்படின்னா, அவளுடைய முகத்துலதான் ஒரு புன்முறுவல், ஆனா மனசெல்லாம் என்ன அப்படின்னா, ஆச்சா இன்னியோட சத்யவான் கிளம்பிடுவாரா, இன்னைக்கு மேல எனக்கு சந்தோஷம்னு ஒண்ணு கிடையாதா என்று சாவித்ரிக்கு மனசுல. ஆனா அத சத்யவான்கிட்ட சொல்லாமே, அத சத்யவான்கிட்ட சொல்லாம, ஏன் வாழ காலமே ஏதோ இன்னைக்கு மத்தியானத்தோட முடிய போறது அப்படிங்கும் பொழுது, ஐயோ போயிடுவோமா இன்னையோட போயிடுவோமா அப்படின்னு வாழறத விட்ட நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு கிளம்பினா அது ஒரு திருப்தி தானே. போயிடுவோமாங்கிற கவலைல ஏன் வாழ்வானே ஒருத்தன், அவர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சாவித்ரிக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்து, நீங்க இன்னைக்கு கிளம்ப போறே, உங்களுக்கு இன்னைக்கு மரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வார்த்தை கூட சாவித்ரி சொல்லாம, எல்லாம் அவ மனசுக்குள்ள இருக்கு, அப்படி சொல்லாம சத்யவானோடைய வந்துட்டு இருக்கா. அப்படி சத்யவானோடைய வந்துட்டு இருக்கும் பொழுது மத்தியான வேலை ஆயிடுது. சாவித்ரி, உன்னோடையே இப்படி விளையாடிண்டே வந்து நான் சமயத்தையே கவனிக்கலமா, மத்தியானம் ஆயிடுத்து பாரு, ஒண்ணு பண்ணு, இங்க பாரு, இங்க இந்த மரத்தடியில உட்காந்துக்கோ, இங்க பாரு, இந்த மரத்தை தான் நான் இன்னைக்கு வெட்ட போறேன், இந்த மரத்தை வெட்டணும், இந்த விறக வெட்டணும், எடுக்கணும், அதனால நான் வேலை பண்ணணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீங்க உட்காந்துக்கோ, நான் இங்கதான் இருப்பேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அப்புறம் நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சத்யவான் சொல்லி சாவித்ரி உட்காத்தி வச்சுட்டு அவருடைய கோடாலியை எடுத்து அந்த மரத்தை வெட்டின்னு இருக்கார். அதே சமயம் என்ன ஆச்சு, இப்படி பண்ணிட்டே இருக்கும் பொழுது சத்யவான் திடீர்னு கையில இருந்த கோடாலியை கீழே போட்டார். சாவித்ரி, எனக்கு என்னவோ பண்றதுமா, வெளத்து போறது, தலை சுத்துறது, என்னவோ பண்ற மாதிரி இருக்கு சாவித்ரி, என்ன பண்றதுன்னு தெரியலையே, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு நாள் நன்னாதாமா இருந்தேன் அப்படின்னு சத்யவான் சொன்னதும் சாவித்ரி புரிஞ்சுட்டா, இதோட கிளம்ப போறார். ஆஹா, எப்படியும் எனக்கு ஒரு சமயமா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டா. சத்யவான் எடுத்து தன்னுடைய மடியில போட்டுண்டா, சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதே சமயம் தர்மராஜர் சாவித்ரி கண்ணுக்கு தெரிஞ்சார். தர்மராஜர் சத்யவானுடைய உயிரை இழுத்துண்டு போகிறார். இது சாவித்ரி கண்ணுக்கு தெரியறது. சாவித்ரி தர்மராஜர் பின்னாடியே போறா. அப்படி பின்னாடியே வரக்கூடிய சாவித்ரிய பார்த்ததும் யமன் திரும்பினார். என்னம்மா, என்ன என் பின்னாடியே வர? இல்ல, அது எவ்வளவு பெரிய மகான் நீங்க தர்சனம் கொடுத்திருக்கேன், எவ்வளவு பெரிய விஷயம், எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே,
அதனால சாதுக்களோட கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னு உங்க பின்னாடி வந்தேன். அருமையா சொன்ன. சாதுக்களுடைய மகிமை அப்பேற்பட்டது, அப்படிதான் இருக்கும். ஆமா, அதனால்தான் உங்க பின்னாடி வந்தேன். அருமை. உனக்கு ஒரு வரன் கொடுக்கிறேன். எப்பவுமே தேவதா சாட்சா்காரத்துக்கு வரன் உண்டு, அதனால நான் வரன் கொடுக்கிறேன். உனக்கு என்ன வரன் வேணுமோ கேட்டுக்கோ, சத்தியவானுடைய உயிர் தவிர அப்படின்னதும் சாவித்ரி சொன்னா, என்னுடைய மாமனார் அவர் ராஜ்யத்தை இழந்து காட்டுல இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு ராஜ்யம் திரும்பி கிடைக்கணும், அதுதான் வரன். அப்படியே ஆகட்டும், அவருக்கு சால்வதேசம் திரும்பி கிடைக்கும் என்று சொல்லிட்டு அங்கேருந்து மேல தர்மராஜர் கிளம்பிட்டார். இந்த பக்கம் இந்த குடிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய துமத்சேனன், அந்த துமத்சேனனுடைய பழைய மித்ரன் யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். ராஜண்ண, என்னப்பா ராஜண்ணன் கூப்பிடுற? இல்ல, அது உங்களுடைய ராஜ்யம் இருக்கே சால்வதேசம், அத நாங்க சில பேர்லாம் மீட்டுட்டோம். ஆஹா, என்ன பாக்கியம். இல்ல, உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை திரும்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஆஹா, ராஜ்யம் திரும்பி கிடைச்சதா? சத்தியவான் வந்ததும் சத்தியவான்கிட்ட விஷயத்த சொல்லணும். ஏதோ ராஜ்யம் திரும்பி திடீர்னு கிடைச்சிருது, ஈஸ்வரருடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு துமத்சேனனும் அவருடைய பத்னியும் உட்கார்ந்துருக்கா. தர்மராஜர் மேல போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாவித்ரி பின்னாடியே வரா. தர்மராஜர் திரும்பினார். என்னம்மா, ஏன் இன்னும் பின்னாடியே வர? சத்தியவானை கொடுக்க முடியாது. இல்ல, அதுக்காக வரல. என்ன சாதுக்கள் நீங்க வந்திருக்கேள், சாது மகிமையை இன்னும் கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு தோணித்து, அதனால வந்து சரி சொல்ல. அது சதாம் சக்ரத் சங்கதமீப்சிதம் பரம் ததஃ பரம் மித்ரமிதி பிரசக்ஷதே நாச்சாபலம் சத்புருஷேன சங்கதம் ததः சதாம் சந்நிவசேத் சமாகமே. சாதுக்களோட போறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். சத்சங்கம் பெரிய பாக்கியம். சாதுக்கள் தான் மித்திரர்கள், ஆத்ம பந்துக்கள், நம்மளுடைய பந்துக்கள் அவாதான். அதனால அவளோட தான் இருக்கணும். அப்பேற்பட்டவர் நீங்க அப்படின்னு சாவித்ரி சொன்னதும் தர்மராஜர் சொன்னார், ஆஹா, இவ்வளோ அருமையா சொன்னமா. சத்சங்கம் அவ்வளோ பெருமை கொண்டது. பிபாசிதஸ்யேவ பவேத் யதா பயஹ ததா த்வயா வாக்யமிதம் சமீரிதம் வினா புனः சத்யவதோஸ்ய ஜீவிதம் வரம் வ்ருணீஷ்வேஹ சுபே யதீச்சசி. ஒரு பெரிய பாளையவனத்துல தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு போயிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஆறு கிடைச்சு அந்த நன்னா சுத்தமான தண்ணி இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நீ சொல்றத கேட்டுட்டு அவ்வளோ நன்னா பேசுறமா நீனு. உனக்கு வேற ஏதாவது வரன் கேட்டுக்கோயே, ஆனா இந்த சத்தியவான தவிர வேற என்ன வேணாலும் வரன் கேட்டுக்கோ. அப்படியா? மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது, அவ ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியணும் திரும்பி. அப்படியே ஆகட்டும், அவ ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியும் என்று சொல்லிட்டு தர்மராஜர் கிளம்பிட்டார். இந்த பக்கம் துமத்சேனன் உட்கார்ந்து இருக்காரே, திடீர்னு கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. அம்மா, கண்ணு தெரியறது எனக்கு திடீர்னு. ஆமா, எனக்கும் கண்ணு தெரியறது. என்ன தெரியல என்னன்னு, இன்னைக்கு எல்லாம் நன்னா நடக்கிறது, எல்லாம் சுப சூச்சனையா நடக்கிறது, என்னன்னு தெரியல. அது திடீர்னு என்னவோ கண்ணு தெரியறது, கடவுள் கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கா. ஆனா சத்தியவான் என்னவோ காரணம் இன்னும் திரும்பி வரலையே. மத்தியானம் சாயங்காலம்குள்ள திரும்பி வந்துருமா, மத்தியானம் ஆச்சு இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கா. இன்னொரு பக்கம் சாவித்ரி பின்னாடியே வரா, தர்மராஜர் பின்னாடியே வரார். தர்மராஜர் திரும்பினார். என்னம்மா, எதுக்குமா என் பின்னாடியே வர? சத்தியவான நான் கொடுக்க முடியாது. இல்ல, அதுக்காக இல்ல, இன்னும் கொஞ்சம் சாதுக்களை பத்தி சொல்லலாமே. அத்ரோஹா சர்வபூதேஷு கர்மணா மனசாகிரா அனுக்ரஹஸ்ய தானம் ச சதாம் தர்மஹ சனாதனஹ. சாதுக்கள் இருக்காளே, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான்.
தன்னுடைய கர்மாக்கள்னாலேயோ மனசனாலேயோ வாக்குனாலேயோ யாருக்கும் துரோகம் பண்ணாதவா சாதுக்கள். அப்பேற்பட்டவா சாதுக்கள். கர்மணா மனசாகிரா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா, எல்லாருக்கும் தானம் பண்ணுவா. இதுதான் சாதுக்களுடைய தர்மம் என்று சாவித்ரி சொல்றா. பின்னு சத் சங்க விவேக் ந ஹோய், बिनु सत्संग विवेक न होई, राम कृपा बिनु सुलभ न सोई, सत्संगत मुद मंगल मूला, सोई फल सिद्धि सब साधन सठ सुधरहि सत्संगत पाली, पारस परस कुधात सुहाई, विधि बस सुजन कुसंगत परहि, हनि मणि समणि हर कवि कोविद वाणी, कहत साधु महिमा सकुचानी, सोमोसन करी जामद कैसे, साक बणिक गुणगण जैसे. என்று சாவித்ரி சொல்ல தர்மராஜர் பார்த்தாரா, எவ்வளவு அருமையா சொன்ன, சாதுக்கள்லாம் அப்படி இருப்பாமா, வாஸ்தவம். நீ வேணா இன்னொரு வரன் கேட்டுக்கோ, சத்தியவான தவிர அப்படின்னதும் சாவித்ரி சொன்னா, எனக்கு புக்காத்துல இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன், புக்காத்துல வேற யாருக்கும் வேற எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனா பிறந்தாத்துல என்ன தவிர எங்க அம்மாக்கு யாரும் குழந்தைகள் கிடையாது, புத்திரபாகியம் கிடையாது. அதனால எனக்கு என்னுடைய அம்மாக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கணும். அப்படியே ஆகட்டும், நிறைய குழந்தைகள் பிறப்பா உங்க அம்மாக்கு என்று சொல்லிட்டு தர்மராஜர் அங்கிருந்து கிளம்பிட்டார். அப்படி கிளம்பினதும் பின்னாடியே சாவித்ரி மேல வரா. சாவித்ரி வந்ததும், என்னம்மா ஏன் பின்னாடியே வர? இல்ல இன்னும் கொஞ்சம் சாதுக்களை பத்தி சொல்லலாமே, இன்னும் 2 ஸ்லோகம் சொல்லலாமே அப்படின்னு பின்னாடியே வரேன். சொல்லலாமே. ஆத்மன்யபின விஸ்வாசஹ ததா பவதி சத்சுயஹ, தஸ்மாத் சத்சு விசேஷேன சர்வ பிரணயம் மிச்சதி, சௌஹ்ருதாத் சர்வபூதானாம் விஸ்வாசோ நாம ஜாயதே, தஸ்மாத் சத்சு விசேஷேன விஸ்வாசம் குருதே ஜனஹ. சாதுக்கள்கிட்ட தான் பொதுவா ஒரு விஸ்வாசம்னு ஒண்ணு வரும். அந்த விஸ்வாசம் இருக்கே எல்லார்ட்டையும் வந்துராது. அவர் பெரியவர், அவர் பெரிய சாது, அவரை நம்பலாம்பா, அவர் சொன்னாரா அப்போ கரெக்டா தான் இருக்கும், அதை நம்பலாம் அப்படின்னு சில பேரை பத்தி சொல்லுவோம் இல்லையா. அப்பேற்பட்டவா சாதுக்கள். அவ சொன்னா நம்பலாம். ஏன்னா அவ எல்லார்ட்டையும் மித்திரர்களா பழகுவா, அவ அப்படிதான் இருப்பா. அதனாலேயே அவள்கிட்ட நம்பிக்கை விசுவாசம்னு ஒண்ணு வரும். அப்பேற்பட்டவா அவ. சதாம் சதா சாஸ்வத தர்ம விருத்தி, சந்தோ ந சீதந்தி ந ச வ்யதந்தி, சதாம் சத்பின்னா பல சங்கமோஸ்தி, சத்யோ பயம் நானுவர்தந்தி சந்தஹ,
சந்தோ ஹி சத்யேன நயந்தி சூர்யம் சந்தோ பூமிம் தபசா தாரயந்தி சந்தோ கதிர்பூத பவ்யஸ்ய ராஜன் சதாம் மத்யே நாவசீதந்தி சந்தஹ சதாம் சதா சாஸ்வத தர்ம விருத்திஹ. சாதுக்கள் எப்போவுமே தர்மத்துல தான் இருப்பா. சந்தோ நசீதந்தி நச்சவ்யதந்தி, எதுக்கும் கவலைப்பட மாட்டா. அதர்மத்தை தவிர எதுக்கும் கவலைப்பட மாட்டா. அப்பேற்பட்ட தர்மத்துல இருக்கக்கூடியவா சாதுக்கள். சதாம் சத்பிர்னா பல சங்கமோஸ்தி சத்யோ பயம் நானுவர்தந்தி சந்தஹ. சாதுக்களுக்கு நடுவுல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னைக்கும் மனசுல பயம் வராது. அப்படி இருக்கக்கூடியவா சாதுக்கள். சந்தோஹி சத்யேன நயந்தி சூர்யம், அவளுடைய சத்தியத்தினால சூரியனுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடியவா சாதுக்கள். சந்தோ பூமிம் தபசா தாரயந்தி, அவளுடைய தபசனால இந்த பூமியை தரிக்கக்கூடியவா சாதுக்கள். அப்படி இருக்கக்கூடியவா சாதுக்கள் அவளுக்கு நடுவுல இருந்துட்டு நம்மளுக்கு எதுக்குமே கவலை வராது. அப்படி இருக்கக்கூடியவா சாதுக்கள், இதுதான் சாது மகிமை என்று சாவித்ரி சொன்னதும் தர்மராஜர் சொன்னார், அருமை. அப்படி இருக்கக்கூடியவா சாதுக்கள். சாதுக்களோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்குமே கவலை வராது, எதுக்குமே பயம் வராது. அப்படி இருக்கக்கூடியவா சாதுக்கள், அப்பேற்பட்டவா சாதுக்கள் என்று தர்மராஜர் சொன்னார். மேல சொன்னார், உனக்கு இன்னொரு வரன் கேட்டுக்கோ ஏம்மா. சாவித்ரி மேல சொன்னா, சத்தியவானுக்கும் எனக்கும் குழந்தைகள் பிறக்கணும். எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாதே, அதனால எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும். அப்படியே ஆகட்டும், உனக்கு நிறைய குழந்தைகள் பிறப்பான் என்று சொல்லிட்டு தர்மராஜன் மேல கிளம்புறார். இப்படி கிளம்பினதும் சாவித்ரியே பின்னாடியே வரா. என்னம்மா, வேற ஏதாவது சாதுக்களை பத்தி சொல்ல போறியா? சாதுக்களுடைய அருமை பெருமைலாம் சொல்ல போறியா? இல்ல, அதுக்காக வரல. அது எனக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும்னு சொல்லிட்டு நீங்க சத்தியவான ஆக்ஷன் போயிட்டு இருக்கேளே, அது சத்தியவான திரும்பி ஆக்ஷன் போகலாம்ங்கிறதுக்காக உங்க பின்னாடியே வந்தேன். தர்மராஜரையே ஏமாத்திட்டியேம்மா, பேர்பட்டவனீனு என்று சொன்னார். யமன் சொன்னார், உனக்கேதான் சத்தியவான், உனக்கும் சத்தியவானுக்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பா, நல்ல குடும்ப வாழ்க்கை ஏற்படும் என்று சொல்லிட்டு சத்தியவான் உனக்குதாம்மா என்று சொல்லி சத்தியவானை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் தர்மராஜர். இந்த பக்கம் சத்தியவான் சாவித்ரி மடியில படுத்துட்டு இருக்காரா. மெதுவா எழுந்துட்டார். எழுந்து இப்படி திரும்பி பாக்குறார். சாவித்ரி, என்ன ஆச்சு? திடீர்னு என்னவோ கீழே விழுந்துட்டா மாதிரி இருக்கே, ஏதாவது ஆச்சா? இல்ல, நீங்க தூங்கி போயிட்டு நேற்றுக்கு நான் விரதத்துல இருந்தேனோ, அது நான் தூங்கலையே அப்படின்னு நினைச்சுட்டு நீங்களும் தூங்காம இருந்திருப்பேனோ, அதனால உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கி போயிட்டேன். ஓ அப்படியா? தூங்குறவாளை எழுப்புறதுக்கு யாருக்கு மனசு வரும்? அதனால தூங்கட்டோன்னு விட்டேன். நீங்க இப்பதான் எழுந்துட்டேன். சரி வா போலாம், சாயங்காலம் ஆச்சு பாரு. சாயங்காலம் ஆச்சு, நம்ம ஆத்துக்கு போனோம். அம்மா அப்பாலாம் ரொம்ப கவலைப்படுவா, நம்ம ஆத்துக்கு போயிட்டு மிச்சம்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாவித்ரி சத்தியவான அழைச்சிட்டு அங்கேருந்து வரா. இங்க தியுமத்சேனனும் தியுமத்சேனனுடைய பத்னியும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. சத்தியவான், என்னப்பா இது, கார்த்தாவோட கிளம்பி போனா மத்தியானம் ஆச்சுன்னா வந்துருவா, இன்னைக்கு என்னவோ சாயங்காலம் ஆச்சு இன்னும் வரல, என்ன ஆச்சு? இன்னைக்கு சாவித்ரிய வேற அழைச்சிட்டு போயிருக்கான். சாவித்ரி அதுவும் நேற்றுக்கு முழுக்க அண்ணா ஆகாரம் இல்லாம உபவாசத்துல இருந்திருக்கா. இன்னைக்கும் கார்த்தால இருந்து எதுவும் சாப்பிட, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்காளா? சாவித்ரிக்கு என்ன இருக்குமே தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்டே இருக்கிற சமயம், அதே சமயத்துல நாரதர் வந்துட்டார் அங்கேருந்து. நீங்க படவே படாதீங்க, உங்க குடும்பத்துல சாவித்ரி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னார் நாரதர். அவளை பார்த்து சொன்னார், சாவித்ரினால்தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சது, சாவித்ரினால்தான் உங்களுக்கு கண்கள் தெரிய ஆரம்பிச்சது.
அதே மாதிரி சாவித்ரினாலதான் சத்யவான் இன்னைக்கு உயிர் பழைச்சிருக்கார் என்று சொல்லி என்னெல்லாம் நடந்ததோ விஷயத்தை தெரிவிக்க, அதே சமயமா சாவித்ரியும் சத்யவானும் வந்துட்டான். ஒரு வார்த்தை திறந்து சாவித்ரி வாயை திறந்து சத்யவான பார்த்து, இன்னைக்கு நீங்க உயிர் வாழறது என்னாலதான், அதனால நீங்க போயிட்டே நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே சாவித்ரி. அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்கேருந்து சத்தியமான அழைச்சின்னு வர. அது நீங்க தூங்கி போயிட்டேன் இப்போதான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டு அழைச்சிட்டு வரா. அங்கேருந்து அழைச்சின்னு வந்த சமயம், அதே சமயத்துல நாரதர் தியுமத்சேனர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடவும் தியுமத்சேனர் சாவித்ரி வந்ததும் சாவித்ரியை கொண்டாடுறார். இப்ப ஏற்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு என்ன பாக்கியமோ, இந்த சாவித்ரி கிடைச்சிருக்கா நம்மளுக்கு அப்படிங்கிறார். சத்யவான கொண்டாடுறார். சத்யவானை பார்த்து விஷயத்த சொன்னார். சாவித்ரினாலதான்ப்பா அப்படின்னதும் சத்யவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சாவித்ரி அப்படின்னு சாவித்ரிய அத்தனை பேரும் கொண்டாடி ராஜ்யத்தை திரும்பி அடைஞ்சவர்களாக சந்தோஷமாக இருந்துண்டவரா என்று சாவித்ரி உபாக்கியானம். இது மகாபாரதத்துல எப்படி இருக்கும் அப்படி பார்த்துட்டு வந்தோம். மகாபாரதத்தினுடைய பல உபாக்கியானங்கள், பல கதைகள், பின்னாடி வரக்கூடிய பல மகாகாவியங்களுக்கு தாயாக இருந்திருக்கு. மகாபாரதத்துல வரக்கூடிய நலோபாக்கியானம் தான் பின்னாடி நைஷதம் அப்படின்னு வந்தது. மகாபாரதத்துல வரக்கூடிய மகாபாரதத்துல வரக்கூடிய புரூரவஸ் உபாக்கியானம் தான் பின்னாடி விக்ரமோர்வஷீயமாச்சு. இப்படி பல கதைகள் பின்னாடி பல காவியங்கள் ஆச்சு. ஆனா ஏதோ காரணம் என்னன்னு தெரியல, சாவித்ரி மட்டும் பின்னாடி பெரிய காவியமாக ஆகல. ஆனா ஸ்ரீ அரவிந்தரை தவிர யாரும் அந்த சாவித்ரிய பெரிய காவியமா எழுதல. ஸ்ரீ அரவிந்தர் தான் அந்த சாவித்ரிய ஒரு பெரிய மகாகாவியமாக எழுதினார். அந்த மகாகாவியத்தை அருளி செய்தார். அதுல சாவித்ரியினுடைய கதை மட்டும் இல்ல, சாவித்ரியினுடைய ஆத்தியாத்மிகமான அர்த்தத்தையும் விளக்கியிருக்கார். அந்த சாவித்ரி எப்பேற்பட்டவள், சாவித்ரிக்கு அத்தியாத்மிகமா என்ன அர்த்தம் என்று விளக்கியிருக்கார். அந்த சாவித்ரியிலிருந்து சில பக்திகள் பின்னாடி பார்க்க போறோம். அந்த சாவித்ரியினுடைய சாரத்தை இப்போ பார்க்கலாம். சாரத்தை என்னுடைய அப்பாவாகிய ஸ்ரீ ரங்கன்ஜி அவர் ஒரு கவிதையாக அருளி செய்திருக்கார். அந்த கவிதையை இப்போ பார்க்கலாம். அது சாவித்ரியினுடைய ஆத்தியாத்மிகமா, சாவித்ரியில இருக்கக்கூடிய பல கேரக்டர்ஸ்க்கு பல ஆத்தியாத்மிகமான அர்த்தத்தை விளக்கக்கூடிய கவிதை இது. பூரகரே சக தாமாயிவராம் குதிரை தலைவனின் கும்பக மகளே காட்சியிழந்த ஒளிகண தலைவனை காட்சியானாக்கினாய் சாட்சியின் மகளே கதிரவண்ணரோழிய திருமகளே தூய சமாதியாம் சாவித்திரியே ஆன்ம கதிரவன் அருளிய திருமகளே. பூரகரே சக தாமாயிரவராம். சாவித்ரி என்று சாவித்ரி உபாக்கியானத்துல எவள் வராளோ அந்த சாவித்ரிய ஸ்ரீ அரவிந்தர் டிவைன் டான் என்று சொல்லுகிறார்.
அதாவது இந்த சாவித்ரி தான் ரிக்வேதத்துல வரக்கூடிய சாவித்ரி. உஷஸ் என்கின்ற சாவித்ரி சவிதாவுடைய பொண்ணு சாவித்ரி. அப்பேற்பட்ட சாவித்ரி தான் உஷஸ். அந்த உஷஸ டிவைன் டான் என்று ஸ்ரீ அரவிந்தர் வேத ரகசியம் என்கின்ற கிரந்தத்தை சொல்லுகிறார். அதே சாவித்ரி தான் இந்த உபாக்கியானத்திலையும் சாவித்ரி. அந்த டிவைன் டான் என்ன அப்படின்னா, ஆதி பௌத்திகத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரகிருதியில சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு காலம் அருணோதயம் என்று சொல்லுவோம். அந்த காலத்துல மனசு தெளிவா இருக்கும். அந்த சமயத்துல விடிய காத்தாள வேளை என்றும் சொல்லுவோம். அதுதான் அருணோதய காலம், அதுதான் உஷஸ். அதே உஷஸ் அதுக்கு ஆத்தியாத்மிகமா என்ன அப்படின்னா, அதுக்கு ஆத்தியாத்மிகமான அர்த்தம் ஆத்மா சாட்சாத்காரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சமாதிக்கு உஷஸ் என்று பெயர். ஆத்ம சாட்சாத்காரம் வந்துட போறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமாதி, அதுக்கு உஷஸ் என்று பெயர். அப்பேற்பட்ட உஷஸ் தான் இந்த இடத்துல சாவித்ரி. இத வேத ரகசியம் என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ அரவிந்தர் சொல்லுகிறார். அந்த கிரந்தம் பல ரிக்வேத மந்திரங்களுக்கு ஆத்தியாத்மிகமான அர்த்தத்தை விளக்குகிற கிரந்தம். அது மேல கபாலி சாஸ்திரி என்ற பெரியவர் பல சூக்தங்கள், பல ரிக்வேத சூக்தங்களுக்கு ஆத்தியாத்மிகமான அர்த்தத்தை விளக்குறார். அதுவே என்னுடைய அப்பா துவனி தீபிகா என்கின்ற கிரந்தத்துல முழு ரிக்வேதத்துக்கு இதே மாதிரி ஆத்தியாத்மிகமான அர்த்தத்தை விளக்குறா. அதுல இந்த உஷஸ் ஆகிய சாவித்ரி, இந்த சாவித்ரிய பதஞ்சலியினுடைய கைவல்ய பிராக்பாரத்தோட கனெக்ட் பண்றார். இந்த உஷஸதான் பதஞ்சலி கைவல்ய பிராக்பாரம் என்றோ தர்மமேக சமாதி என்றும் அழைக்கிறார். தர்மமேத சமாதி என்றும் சொல்றார். அப்பேற்பட்ட சமாதியாக இருக்கக்கூடிய அந்த உஷஸாகிய சாவித்ரி தான் இந்த கதையில வரக்கூடிய சாவித்ரி. தூய சமாதியாம் சாவித்திரிய, அவ ஆத்மாவாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய பொண்ணு. கதிரவண்ணருளிய திருமகளே பூரகரேச்சக தாமாயிருவராம். சங்க இலக்கியத்துல தாமா என்று ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. அதுக்கு அஸ்வினி குமாரர்கள் என்று அர்த்தம். அதையே தான் இங்க போடுறா. அஸ்வினி குமாரர்கள்னா அப்படின்னா, அஸ்வினி குமாரர்கள்னா பூரகம் ரேச்சகம் என்று சொல்லக்கூடியவர்கள். பிராணாயாமத்துல மூச்சு இழுக்கிறதையும் விடுறதையும் சேர்த்து பூரகம் ரேச்சகம் என்று சொல்லுவா. இழுக்கிறது பூரகம் என்றும் விடுறது ரேச்சகம் என்றும் சொல்லுவா. அதுக்கு நடுவுல மூச்சு இல்லாம இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கே, அதுதான் கும்பகம் என்று சொல்லுவா. அந்த கும்பகம் தான் உஷஸ் அப்படிங்கிற சாவித்ரி. இந்த பூரகமும் ரேச்சகமும் அஸ்வினி குமாரர்கள். அப்படி இருக்கக்கூடியவா அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி குமாரர்கள்னு இவாளுக்கு ஏன் பேர் அப்படின்னா, அஸ்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரிக்வேதத்துல ஆத்தியாத்மிகமான அர்த்தம் பிராணன். அந்த பிராணத்தை வசத்துல வச்சிருக்க கூடியவர் அஸ்வி. வச்சிருக்க கூடியவா ரெண்டு பேரா இருக்கிறதுனால அஸ்வினவ். அது தமிழ்ல அஸ்வினி குமாராள். அதே மாதிரி இங்க சாவித்ரி உபாக்கியானத்துல வரக்கூடிய சாவித்ரியினுடைய அப்பா அஸ்வபதி. அஸ்வபதி அப்படின்னாலும் அஸ்வினி அஸ்வினவ் அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். அந்த பிராணனாகிய அஸ்வத்தை தன்னுடைய வசத்துல வச்சுருக்க கூடியவா. தாமாயிருவராம் குதிரை தலைவனின் கும்பக மகளே. அப்படி இருக்கக்கூடிய சாவித்ரி அந்த அஸ்வபதி
மகாராஜாவுடைய பொன்னாகிய சாவித்ரி, கும்பக மகள். காட்சி இழந்த ஒளிகண தலைவனை காட்சியானாக்கினாய் சாட்சியின் மகளே. தியுமத்சேனன் இருக்காரே, இந்த தியுமத்சேனன சாவித்ரி என்கின்ற கிரந்தத்துல ஸ்ரீ அரவிந்தர் தியுமத்சேனன உபாசகன் என்று சொல்றார். இந்த உபாசகன் ஆத்மாவை பார்க்க முடியாதவராக இருக்கார், அந்த காட்சியை இழந்திருக்கிறவராக இருக்கார். அவருக்கு அந்த காட்சியை கொடுக்கிறவள் நீந்தான், நீயாகிய சாவித்ரி தான். அப்பேற்பட்ட சாவித்ரி நீன அறத்தின் திடமரம் ஊரை தாய் அறநிறைவே குறை அறவே அறுத்தாய் சத்தியமுட்கொண்ட சத்தியவானுக்கு மரணத்தை நீக்கிய அரணமாயிருந்தாய் ஆன்ம கதிரவண்ணரோழிய திருமகளே தூய சமாதியா சாவித்திரியே. அறத்தின் தெய்வத்திடம் அறமுரைத்தாய். யமனுடைய பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தர்மராஜர் என்ற பெயர். தர்மத்தினுடைய தெய்வம், தர்மத்தினுடைய அதிதெய்வம் யமன் தான். அப்பேற்பட்ட அந்த தர்மராஜர்கிட்டயே நீ தர்மத்தை பத்தி பேசினாய். அறநிறைவே குறை அறவே அறுத்தாய். நீ உன்கிட்ட எவ்வளோ பெரிய அறம் இருக்கு. அப்பேற்பட்ட சாவித்ரி நீ. சத்தியவான் என்று இந்த உபாசகன் இருக்கானே, சத்தியவான் என்கின்றதும் உபாசகன் என்று அரவிந்தர் சொல்றார். ஸ்ரீ அரவிந்தர் சொல்றார், இந்த சத்தியவான் என்று எந்த உபாசகன் இருக்காரோ அவர் சத்தியம் கொண்ட உபாசகன், சத்தியமாகிய இந்த ஆத்மாவை கொண்ட உபாசகன். சத்தியம் கொண்ட சத்தியவானுக்கு அப்பேற்பட்டவனுக்கு நீ மரணத்தை நீக்கினாய், அவருக்கு சரணமாக இருந்தாய். மரணத்தை நீக்கிய அரணமாயிருந்தாய். அப்பேற்பட்ட தூய சமாதியான சாவித்ரி நீந்தா. ஸ்ரீயரவிந்தரின் மணவரவிந்தம் மலரும்படி தீனம் ஒளிரும் தாயே அரங்கனின் யோக வாழ்வரங்கத்து நித்தமும் பொங்கும் பேரின்பருளே ஆன்ம கதிரவண்ணருளிய திருமகளே. ஸ்ரீ அரவிந்தருடைய சமாதியில வந்தவள் நீந்தான். அவருடைய சமாதியில எப்பொழுதும் இருக்கக்கூடியவள் நீந்தான். அரங்கனான என்னுடைய தந்தையினுடைய யோக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொங்கக்கூடிய பேரின்பம் நீந்தான். அப்பேற்பட்ட சாவித்ரி தேவி நீந்தான் என்று இந்த கவிதை அமையிறது. அப்பேற்பட்ட இந்த சாவித்ரியினுடைய ஆத்தியாத்மிகமான அர்த்தம் அதை பார்த்தோம். சாவித்ரி என்கின்ற கிரந்தத்தினுடைய ஒரு சாராம்சத்தை பார்த்தோம். சாவித்ரி கிரந்தம் ரொம்ப பெரிய கிரந்தம். அதுல சில
பங்கிகளை இப்போ நம்ம அனுபவிக்கலாம், பாட்டு மட்டும் அனுபவிக்கலாம். இதை ஒரு மெடிடேஷன் செஷனாக பண்ணலாம். கண்களை மூடிக்கலாம். ப்ளீஸ் சிட் கம்ஃபர்டபிளி. நான் பாடுறேன். நம்ம எல்லாரும் சாவித்ரியாகிய அந்த சமாதியில முழுகி இந்த பாட்டுகளை அனுபவிக்கலாம். Then one spoke there who seemed to be a priest and sage. Oh, woman soul, what light, what power revealed, working the rapid marvels for this day, opens for us by thee a happier age, rejoicing the human forms for their delight. They claimed for their deep childlike motherhood the life of all souls to be her life. Then falling veiled the light, low she replied, awaken to the meaning of my heart, that to feel love and oneness is to live, and this the magic of our golden change. Is the truth we seek or no sage? Let us slowly rub our palms, keep it on our eyes, and slowly open our eyes. Janaki Kanta Smaranam. Jai Jai Rama Rama. அற்புதமா சாவித்திரியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மேடம்காக பலத்த கலந்து கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு?